கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. கை எடுங்க. ஏன் சைக்கிள் போறீங்களா? உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள போலாம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படா ஸ்கூல் லைஃப் முடியும்னு இருக்கும். ஆனால் நம்ம பெரிய ஆளானதுக்கப்புறம் எப்படியா அந்த ஸ்கூல் லைஃப் திரும்ப கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்குவோம். பெருசாக கதைலாம் இல்லைங்க, நம்ம ஸ்கூல் அனுபவங்களோட ஒரு ஆல்பம். ஸோ வாங்க ஆல்பத்தை திருப்பி பார்க்க. brothers and sisters. சார் ஏங்க சார் இப்படி பண்றீங்க? பாருங்க மயங்கி விழுந்துட்டா. மச்சி இரு மச்சி, நான் தண்ணி எடுத்துட்டு வரேங்க சார். நானு மரமும் செடியும் உரைக்குமே இந்த வகுப்பின் மேஜையிலும் நடந்த பாதையிலும் நமது சிரிப்பொலிகள் இருக்குமே. இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நினச்சதை வாங்கி விதவிதமாக சாப்பிட்டாலும் நம்ம ஸ்கூல் லஞ்ச் பிரேக்கில் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு கிளாஸே குறி வச்சு அதுக்கு மொத்த கிளாஸும் அடித்து பிடிச்சி அதில் நம்ம கிடைக்கிற ஒரு வாய் சாப்பாடு இருக்கே, அது வேற லெவல் ஃபீல்ல. எத்தனையோ குறும்புகள் செய்தோம், எத்தனையோ கனவுகள் நெய்தோம், எத்தனையோ காயங்கள் கண்டோம் தோழனே, எத்தனையோ சண்டைகள் போட்டோம், எத்தனையோ பம்புகள் செய்தோம், எத்தனையோ பாடங்கள் கண்டோம். அத்தனையும் நாம் இருந்தாலும் நெஞ்சுக்குள் என்றும் இருக்கும். ஜூலை மாதம் பூக்கும் பூவதன் பேர் நட்பு, நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூவட அதுதான் நம் நட்பு, நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூவதன் பேர் நட்பு. தோத்துக்கு பஞ்சமும் இல்லை, விளையாட்டுக்கு குறைவும் இல்லை. பல ஊர் பறவைகள் ஒன்று கூடியது என் பள்ளிக்கூடத்தில் தான். என்னோட 5ஆம் கிளாஸ் புக்கில் இன்றைக்கும் குட்டி போட காத்துட்ருக்கு என் மயிலிறகு. என்னோட லஞ்ச் பேக்கில் இருந்து நீ சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாலும் அதை ஏன்னு கேட்குற உரிமை எனக்கு இல்லை. என்னதான் லேப்டாப்பில் அட்வென்ச்சர் கேம் விளையாடினாலும் எங்களோட அட்வென்ச்சர் முது பஞ்சர் தான். ஸ்கூல்லே இருந்திருக்கலாம்ல. இல்லை இங்கே இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அந்த சாரோட அடியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸ்கூல் லைஃப் தாண்டி பெஸ்ட்டு. என்னதான் நடந்துட்டு போட்டுமே, ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட்ல.